வணக்கம். இன்னைக்கு படித்ததில் பிடித்ததில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சபரி கதைய பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு ஏகாதசியா இருக்கு. சரி ராமர, கிருஷ்ணர நினைக்கும்போது, சபரியைப் போல ஒரு சிறந்த பக்தை நமக்கு தெரியாது. அதாவது இப்ப கௌசல்யை ராமர் மேல பாசம் வச்சா அப்படின்னா, கௌசல்யா சொந்த அம்மா. அதுக்கப்புறம் பார்த்தா கைகேயி, சுமித்திரை அவங்கவெல்லாம் பாசம் வச்சாங்கன்னா, சித்தி, பெரியம்மா அந்த மாரி ஆறாங்க. அவங்க எல்லாருமே ராமன் மேல பாசம் வச்சாங்கன்னா, அதுல ஒரு காரணம் இருக்கு. ஆனா, ராமனையே பார்க்காத, ராமன் நினைப்பிலே வாழ்ந்த ஒருத்தி யாருன்னா, அது சபரி மட்டும் தான். அப்பேற்பட்ட சபரியோட கதைய தான் நம்ம பார்க்க போறோம். சபரி ஒரு சின்ன வயசா இருக்கும்போது, ஒரு ட்ரைபல்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா, ஒரு வேடுவ பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். அவளுக்கு ஒரு 10, 12 வயசு இருக்கும்போது, அந்த காலத்துல ஏஜ் அட்டெண்ட் பண்றதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடுவாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது, அவளுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்குது. அப்படி நடக்கும்போது என்னன்னு கேட்டாங்கன்னா, அன்னைக்கு நாளைக்கு திருமணம்னா, அவங்க அப்பா என்ன பண்றாரு, ஒரு 1000 ஆடுகள கொண்டு வந்து கட்டுறாரு. "ஏன்பா இத்தனை ஆடுகள கொண்டு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்?" அப்படின்னு அவ கேட்கும்போது, "அம்மா நாளை உன் திருமணம். அப்ப எல்லாருக்கும் இந்த விருந்து படைக்கணும். அதனால நான் இந்த 1000 ஆட்ட கொண்டு வந்தேன்." அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன உடனே, "அப்பா ஏன் ஒருத்தி கல்யாணத்துக்காக இந்த 1000 ஆடுகளோட உயிர் போக போகுதா? எனக்கு அதுல விருப்பம் இல்லைப்பா. அது வேண்டாம். அத தவிர்த்திடலாமே." அப்படின்னு இவ சொல்றா. ஆனா அவர் கேட்கல. நம்ம குல வழக்கப்படி நம்ம செஞ்சுதாம்மா ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே, இவ என்ன பண்றா, அந்த அந்த காரியம் புடிக்கல அவளுக்கு. அதனால என்ன பண்றா, நைட்டோட நைட்டா அந்த இடத்த விட்டு அவ கிளம்பிடுறா. அப்படி அவ போய் சேர்ந்த இடம் தான் ஒரு ரிஷியோட ஆசிரமம். அந்த காட்டுக்குள்ள நுழையும் போதே அவ்வளோ ஒரு செழிப்பா இருக்கு. பறவைகள், விலங்குகள்லாம் ஒண்ணோட ஒண்ணு சந்தோஷமா இருக்கு. ஒண்ணோட ஒண்ணு பேசிக்கிற மாரி அவளுக்கு தோணுது. எல்லா மரமும் பூத்து குலுங்குது. காய்கள், பழங்கள்லாம் அவ்வளோ கொத்து கொத்தா இருக்கு. என்ன இந்த ஆசிரமம் இவ்ளோ செழிப்பா இருக்கே இந்த காடு என்ன அப்படின்னு அவ பார்க்கும்போது, அங்க ஒரு முனிவர் இருந்தாரு. அவ என்ன பண்ணா, சரி அந்த முனிவர்கிட்ட பேசணும்னு அவளுக்கு ஆசை. சேர்ந்துக்கணும்னு ஆசை. ஆனா, அது எப்படி பண்றதுன்னு அவளுக்கு தெரியல. சின்ன பொண்ணு தானே! அதனால என்ன பண்ணா, அவ மரத்து மேல ஏறி உட்காந்து இத்தனையும் பார்த்துட்டுருக்கா. அவங்க என்ன பண்ணாங்க, குளிக்கிறதுக்காக ஆத்தங்கரை நோக்கி அவரும் அவரோட சீடர்களும் போனாங்க. அவரு வேற யாரும் இல்ல. அவர் பேரு மதங்க முனின்னு பேரு. அந்த மதங்க முனிவர் குளிக்க போன உடனே இவ டக்குன்னு என்ன பண்ணா, மேலேருந்து இறங்கி அந்த ஆசிரமத்தெல்லாம் பெருக்கி, தொடச்சு எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அவருக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள், பழங்கள், காய்கறிகள் எல்லாத்தையும் சேகரம் பண்ணி, அத அதுக்குள்ளார டக்கு 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 டக்குன்னு ரெடி பண்ணிட்டு, திரும்ப மரத்து மேல ஏறி ஒழிஞ்சுன்ட்டா. அவர் பார்க்குறாரு, யார் இவ்ளோ அழகா கோலம்லாம் போட்டு, இவ்ளோ நீட்டா யாரு பண்ணியிருப்பாங்கன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் சுத்தி முத்தி பார்க்குறாரு. சீடர்கள அனுப்பி போய் இப்ப பார்த்துட்டு வாங்கப்பா. யார் இருக்காங்கன்னு போய் பாருங்கன்னா, தெரியறதில்ல. அவ மரத்து மேல உச்சியில இலையோட இலையா மறைஞ்சிருப்பா. அதனால கண்டுபிடிக்க முடியாது. இதே போல தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் நடக்குது. அப்பதான் தெரியுது, அவர் யாரோ தான் நம்ம இந்த வேலைய பண்றாங்கன்னோனே, யாரு? யாரா இருந்தாலும் பயமின்றி வாங்க அப்படின்னு அவரு கூப்பிட்ட உடனே, சபரிங்கிற அந்த குட்டி பொண்ணு இறங்கி வரா. இறங்கி வந்தோனே, எதுக்காகம்மா நீ இந்த மாரி காட்டுக்கு வர? அப்படின்னு கேட்டோனே, இவ நடந்ததெல்லாம் சொன்னோனே, நான் உங்க ஆசிரமத்திலே இருந்து சேவை செய்து என் வாழ்நாட்களை கழிக்கலாம்னு நினைக்கிறேன். இனிமே நான் என்னோட சொந்த ஊருக்கு போ முடியாது அப்படின்னு அந்த சபரி சொன்ன உடனே, இவரு என்ன பண்றாரு, சரிம்மா அது அது உன் விருப்பமானாலும் இருக்கட்டும். அவருக்கு ஞான திருஷ்டி தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இவ ராமரா பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றவள். பரம்பொருளோடவே அவ பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றவள்னோனே, சரிம்மா அதுக்கு என்ன நீ இரு அப்படின்னு சொல்றாரு. அவ என்ன பண்றா, அவ எல்லா சேவையும் பண்ணிட்டு எல்லாம் இருக்கும்போது, இவர் அவ காதுல ராம உபதேசம் பண்றார். எப்பவுமே நம்ம ராமருக்கு மட்டும் உபதேசம் தேவையில்லைன்னு சொன்னா கூட, துளசிதாசர் கூட அத மென்ஷன் பண்றார். துளசிதாசர், அப்புறம் பிரம்மானந்தர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு அவரு. எல்லாமே ராமநாமம் கூட தக்க குருவின் மூலம் உபதேசிக்கப்பட வேண்டும்னு அவர் சொல்றாரு. அதனால என்ன பண்றாரு, மதங்க முனி அவர்கிட்ட சொல்லி, ராம 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 ராமான்னு அவள சொல்றாரு. அவளும் தூங்கும்போது, எழும்போதும், நடக்கும்போதும், வேலை செய்யும்போதும் ராமநாமத்த சொல்லி, 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 சொல்லி ராமநாமம் ஊறிட்டே அவ இதுல இருந்ததே இருந்தது. அப்படி இருக்கும்போது அவருக்கு வயசாயிடுச்சு மதங்கமணிக்கு. வயசான உடனே அவர் நான் சொர்க்கத்துக்கு போறேன்னு சொல்லி அவர் தன்னோட சீடரோட அவர் வைகுண்ட பிராப்தி அடையும்போது, நானும் வரேன் உங்களோட அப்படின்னு அவ சபரி கேட்குறா. கேட்டோன்னே, இல்லம்மா பரம்பொருள் மூலப்பரம்பொருளான ராமன் உன்னை தேடி வருவான். அப்ப அவன் கையால உனக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால நீ ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு ராமனுக்காக காத்திரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார்.
போன உடனே இவ என்ன பண்ணுறா, ராமர் வராருன்னு அவள் வந்து என்ன பண்ணுறா, டெய்லி போய் இன்றைக்கி வந்துடுவார் ராமர், நாளைக்கு வந்துடுவார்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவா, அந்த ராமனுக்கு இது புளிக்குமா இது பண்ணுவான்னு எச்ச பண்ணி தான் கடிச்சு கடிச்சு பார்த்து டேஸ்ட்டாக இருக்கிறத மட்டும்தான் வந்து அவள் வந்து அந்த கூடையில் வச்சுப்பா. ஆனால் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அந்த கூடை வந்து சேர்ந்துக்கிட்டே போகுது, ஆயிரக்கணக்கான கூடை இருக்குது. ஆனால் அதில் ஒரு பழம் கூட அழுகலை, ஒரு பழம் கூட பூச்சி வரல, எதுவுமே ஆகலை. அதே போல் ராமர் வருவார்னு அந்த ஆசிரமம் ஃபுல்லாக பூக்களை விரித்து காத்து கொண்டு உட்காந்துருக்கா சபரி. என்ன பண்ணுற, இன்றைக்கி வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார், இன்றைக்கி வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார்னு ஆசிரமத்தை எப்போவும் பூக்களால் நிரப்பி அவர் வந்தால் பாத பூஜை செய்கிறதுக்கான பூக்கள், தண்ணீர், காய்கறி, பழம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு உக்காந்துருக்கா. ராமர் வந்து சீதையை தொலைச்ச அப்புறமா சீதையை தேடிகிட்டே வரும்போது அந்த மதங்கமுனி ஆசிரமத்துக்கு வரார். வந்த உடனே அவளுக்கு தெரியுது ராமர் தான் வந்துட்டார். அப்படின்னோடனே இவர் பேசுகிறாரு, என்னென்ன நீங்கள் யார் அப்படின்னு, சபரி அப்படின்னு சொல்கிறார். அதே போல் நீ தான் ராமபிரானா அப்படின்னு சொல்லி ராமபிரானா உச்சி முகர்ந்து தலையை தடவி அவ்வளோ ஆசையாக வந்து ஆனந்தமாக உட்கார வச்சு, ராமா நீ வருவேன்னு தான் இவ்வளோ பழம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கே திரும்பினாலும் அந்த கூடை ஃபுல்லாக பழம். ஆனால் எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு வச்சுருக்கு. லக்ஷ்மணனுக்கு அது ஒரு ஒரு என்ன ஒரு அசூயை, அதை சாப்பிட முடியல. இதை சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லி ராமரை பார்ப்பான், அவனுக்கு பிடிக்காது அதை சாப்பிட்றதுக்கு. அப்போ வந்து ராமர் சொல்லுவார், அம்மா லக்ஷ்மணா, கோசலை, கைகை, சுமித்திரை வச்சிருக்கிற பாசம் வந்து அவங்க வந்து நம்மளோட நெருங்கியவர்கள், அதனால் அவங்க பாசம் வச்சாங்க. ஆனால் சபரியை பார், நம்மளை முன்ன பின்ன பார்த்ததில்லை, நமக்காக வந்து இந்த ஆசிரமத்தில் இந்த காய்கறிகளை சேர்த்து நமக்காக இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த மதங்கமுனியோட ஆசிரமம் வந்து எவ்வளோ சிறப்பானதுன்னு பார்த்தீங்கன்னா, வருஷக்கணக்காக இந்த காய்கள் பழங்கள்லாம் என்ன ஆகலை, பூக்கள்லாம் வாடலை, பழங்கள்லாம் கெடவே இல்லை. அப்படியே ஒருவேளை இந்த பழம் ஆப்பிள் பிடிக்குமா, இந்த பழம் இலந்த பழம் பிடிக்குமா, இந்த பழம் பிடிக்குமான்னு அவள் பலவிதமான வெரைட்டி, ஆனால் எல்லா பழத்தையும் கடித்து பார்த்துருப்பான். இந்த எச்சலை சாப்பிடணுமா அப்படின்னு அவன் கண்ணால் கேட்பான். லக்ஷ்மணன் வந்து ராமரை கண்ணால் கேட்கும்போது அவர் சொல்லுவார், இந்த எச்சல் இருக்கே அது கங்கையை விட புனிதமானது லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி, குடும்பம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் ராமருக்கு ஒரு பணமாக எடுத்து கொடுக்க ராமர் சாப்பிட்றாரு. ராமர் சாப்பிட்றத பார்த்த உடனே தான் லக்ஷ்மணரும் அதை சாப்பிட்றாரு. அவர் சொல்கிறார், இந்த ஈடு இல்லையாத அன்புக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் எப்பேற்பட்ட ஒரு ஆத்மா, நான் வருவேன்னு இத்தனை வருடங்களாக காத்திருந்து இத்தனை வருடங்களாக சேகரித்து இந்த மாதிரி பழத்தெல்லாம் கொடுக்குறாளே இந்த சபரி அப்படின்னு சொல்லி ரொம்ப புலகாங்கிதம் அடைப்பாள். இவரை பார்த்த உடனே இவர் கேட்பார், உனக்கு என்னம்மா வரம் வேணும் அப்படின்னு இவர் கேட்பார். அதுக்கு அவள் சொல்லுவாள், எனக்கு எந்த வரமும் வேணாம், நான் கொடுத்த பழங்கள்லாம் சாப்பிட்டியே, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை ஏதாவது ஒரு வரம் கேளு, நான் வந்து நீ வந்து இந்த கங்கையை விட புனிதமான உன் எச்சிலால் வந்து எனக்கு அந்த பழங்களை புனிதப்படுத்தி கொடுத்தாய், எனவே அடுத்த பிறவியில் நீ வந்து நான் கண்ணனாகவும் நீ புல்லாங்குழலாகவும் இருப்பாய், அப்பொழுது என்னோட எச்சில் வந்து சதா உன் மேலே படும், நான் உன்னை ஒரு கணமும் பிரிய மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு சபரிக்கு. சபரி கேட்குறா, நீ எனக்கு என்ன வேணும், உன்னை நான் பார்த்துட்டேன், இந்த பிறவிக்கு எனக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு, ஆனாலும் நான் வந்து உன்னை விட்டு இணை பிரியாமல் இருக்கணும், எப்போவுமே உன்னோட காலடியிலே இருக்கணும், உங்ககிட்டயே நான் இருக்கணும், அப்பேற்பட்ட ஒரு வரத்தை கொடு ராமா அப்படின்னு கேட்ட உடனே தான் அவர் சொல்கிறார், வரும் பிறவியில் நீ வந்து என் புல்லாங்குழலாக இருப்பாய், அப்பொழுது உன்னோட எச்சில் எவ்வளோ புனிதமானது தெரியுமா, ராமா 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 ராமான்னு சொல்லி உன் எச்சிலே புனிதமாயிடுது, அப்பேற்பட்ட எச்சில் அது அந்த ஒரு உயர்ந்த குணத்திற்காக நீ அடுத்த பிரிவில் எனக்கு புல்லாங்குழலாக வர வேண்டும்னு சொல்லுவார். அதனால தான் கையில் புல்லாங்குழலோடு இல்லாத கிருஷ்ணனை நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு பின்னாடி புல்லாங்குழலுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குது. ஆனால் இதே வேற ஒரு வருஷனில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சபரி வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டவுடனே, நான் வந்து நீராக போகணும், ஒரு நதி நீராக போகணும், அந்த நதியில் வந்து எப்போவுமே உன் காலை கழுவுற மாதிரி ஒரு நதி நீராக இருக்கணும், உன்னை அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்தமாக நான் எல்லா இடத்துக்கும் மாறணும் அப்படின்னோடனே தீர்த்தமாக மாறி போயிடுறார் அப்படின்னு ஒரு கதையில் சொல்லு. ஆனால் ஒரு கதையில் என்ன சொல்கிறாங்க, அவள் சபரி தான் வந்து புல்லாங்குழலாக மாறினார்,
அப்படின்னு வருது. சபரியோட பேரன்புக்கு முன்னால யாருமே வந்து இருக்க முடியாது. அதாவது நம்மலாம் சொல்றோம், கடவுள் வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர். இல்லன்னா வந்து சபரி மாரி இருக்கிறவங்கள வந்து ஒரு புல்லாங்குழலா மாத்தி தன்னோடவே எப்போதுமே வச்சிருப்பாருன்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்படி பாருங்க, மதம் கடந்தவர் தான் அப்படிங்கிறதுக்கு தான் குகனை வந்து தன் சகோதரனா ஏத்துக்கிட்டார். மதம் கடந்தவர் தான் அப்படிங்கிறதுக்காக தான் சபரியையும் வந்து என்ன பண்றாரு, தன்னை புல்லாங்குழலா அதை மாத்தி அதை வச்சுக்கிறாரு. நாம தான் ஜாதி மத பிரிவினைகள் பார்க்கிறோமே தவிர, கடவுள் வந்து எல்லையற்ற அன்புக்கு மட்டுமே அவர் கட்டுப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.